அண்ணாமலை அவர்கள் டெப்யூட்டி கமிஷனரா இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களுக்குள்ளேயே சாதி, பகுதி, வயசு அடிப்படையில குரூப்பா பிரிஞ்சு ஒரு பெரிய கோல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு குரூப்பை பழிவாங்க இன்னொரு குரூப் ஸ்டேஷன்ல இருந்த துப்பாக்கியே மறைச்சு வைக்கிற அளவுக்கு அங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே இப்படி சண்டை போட்டா சாதாரண மக்கள் எங்க போவாங்க? இதுக்கு நடுவுல நடந்த ஒரு எல்லை மீறிய சம்பவம் ஒரு பெரிய ட்ரிகர் அமைஞ்சது. இதுதான் என் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு ஒரு நேர்ல எச்சரிச்சுட்டு வந்த பிறகும் அதே ஸ்டேஷன் கேம்பஸ்குள்ளேயே ஒரு சாதாரண பொதுமகன் ரொம்ப மோசமா தாக்கப்பட்டார். இதை பார்த்த அண்ணாமலை தப்பு செஞ்சவங்க மட்டும் இல்ல, அதை தடுக்காம வேடிக்கை பார்த்தவங்களும் பொறுப்புதான் உறுதியா நம்பினார். இதோட விளைவாக அந்த ஸ்டேஷன்ல இருந்த 71 பேரையும் ஒரே நாள்ல டிரான்ஸ்பர் செய்யற மாதிரி ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். சீனியர் ஆபீசர்களே இந்த முடிவை பார்த்து ஷாக் ஆனாங்க. மீடியாலையும் பெரிய பிரஷர் வந்துச்சு. ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை. ஆச்சரியப்படும் விதமா டிரான்ஸ்பர் ஆன எல்லாரையும் நேர்ல வர வச்சு அவங்களுக்கு ஒரு டின்னர் கொடுத்து தன்னோட முடிவு எந்த தனிநபருக்கும் எதிரானது இல்ல, அங்கிருந்த மோசமான கல்ச்சருக்கு எதிரானது அப்படிங்கறத புரிய வச்சு வழி அனுப்பி வச்சார். சில நேரங்கள்ல ஒரு சிஸ்டத்தை காப்பாற்ற ஒரு சிலரை மட்டும் மாத்தினா பார்த்தாது, அதோட மொத்த கல்ச்சரையும் அடியோடு மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு கத்துக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம்.